தெலுக்கிந்தானிலிருந்து ஒரு அற்புதம் வருமா அப்படின்னு எப்படி நாசரேத்திலிருந்து வருமானு கேட்ட மாதிரி தெலுக்கிந்தானிலிருந்து ஒரு அற்புதம் வருமானாக்கா எப்படி ஆண்டவர் நாசரேத்திலிருந்து ஒரு அற்புதத்தை கொண்டு வந்தார். அந்த மாதிரி பாஸ்டர் ரேணுகோபால் என்ற ஒரு தேவ மனுஷன் தேவனாலே உருவாக்கப்பட்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்தார். முழு நேர ஊழியத்தில் ஆரம்ப நாட்களில் ரொம்ப பாடுபட்டார். 17 வயசில் நான் திருமணம் பண்ணினேன். ஆனால் திருமணத்தில் ரொம்ப அடி குடி, அவங்க தாயோ தகப்போ யாராலையும் மாட்ட முடியல. ஆனால் ஆண்டு தான் அவரை மாற்றி ஆண்டுக்குள்ளே கொண்டு வந்தார். மகளுக்கு கேன்சரு ஹாஸ்பிட்டல் கோலநம்பர் ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தோம். ஆனால் கடைசி நேரத்தில் அது இறந்து போயிடும்னு சொல்லும்போது நம்பிக்கை இழந்துட்டோம். பிறகு தான் ஒரு நாள் லிஃப்ட்டில் பீட்ரு ராமலிங்கம் பார்த்துட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகிறேன்னாரு. நீ ஜெபம் பண்ணோன்னா ஒன்றும் ஒன்றா நீ ஆண்டு பற்றி மதர் சேர்க்க பார்க்குற அப்படின்னு சொல்லி வரட்டிச்சார். திருப்பியும் அவர் போய்ட்டு திருப்பியும் கை பிடிச்சி நான் உனக்காக ஜெபிச்சுட்டு போகணும் ஜெபம் பண்ணிட்டு போனார். அப்போ ஜெபம் பண்ணிட்டு போன பிறகு தான் அதுக்கிட்ட ஒரு பைபிள் வேறு கொடுத்தாங்க. அப்போ அவர் பைபிள் படிப்பார். அப்புறம் தான் முழுமையாக அக்கா அந்த பைபிளை படிக்க சொல்லும், நீங்கள் படி அப்படின்னு. அப்போ படித்து அப்பா முழுமையாக அதை தூக்கிக்கிட்டு சொந்தமாகவே சேர்ச்சி கொண்டு போனார். கொண்டு போய் அது அப்பாவை ரொம்ப திருத்துச்சு. அது பேசலை பார்க்கல, ஆனால் இந்த கையை மட்டும் இப்படி கிள்ளி சொல்லும், என்னை சேர்ச்சிக்கு கொண்டு போகும் அப்படின்னு ஆண்டவர் அப்புறம் இதனால சுத்தமாக அவர் டாக்டர் சொன்னாங்க 2 மாதம் செத்து போயிடுன்னு. ஆனால் 9 மாதம் இருந்துச்சு. அது ஏன் இருந்துச்சுன்னா அப்பா திருத்தணுன்னு இருந்துச்சு. அது இறந்த பிறகு அவர் முழுமையாக ஆண்டரை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அதனால தான் முடிஞ்சிச்சு. சிஸ்டர் வேலைக்கு பார்க்கல, திடீர்னு ஏரியில் இருந்து விழுந்து அவங்க மயக்கம் போட்டு காலை அடிபட்டு அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கக்குள்ள ரொம்ப பிரச்சனையில் போயிட்டார். அவர் மகளை இறந்துட்டு கடைசியில் இவங்க அந்த மாதிரி இல்லை. அப்போ நாங்கள் போய் என்ன செய்கிறோம், சாயந்தரம் வீட்டில் ஜபம் கொட்டோம் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வரக்குள்ள ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கல. அந்த ஜபத்தில் கலந்து எல்லாம் இருக்க ஆண்டவருக்குள்ள அவர் கொஞ்சம் நல்லா திடனாக வந்தார். இதில் கொஞ்ச நாள் சென்ற உடனே இன்னொரு குழந்தை பிறந்துச்சு. நாங்கள்லாம் சபை கூடுதலில் போயிட்டு இருக்கோம் பாஸ்டர் ராஜா சபைக்கு. இந்த குழந்தையை தூக்கிட்டு பிரதேசம் செய்கிறதுக்கு வந்தாங்க. அங்கே வந்த உடனே அந்த நாளில் பாஸ்டர் பீட்டர் ராமலிங்கம் வந்திருந்தார். அன்னைக்கு அவர் பிரசங்கம் பண்ணேன். இன்றைக்கி நாங்கள் அவர் வந்திருக்காரு, என் குழந்தைய பிரதேசம் செய்யணும். அவர் சொன்னார், உன் கையில் ஒரு குழந்தை அதே குழந்தை இருக்குனாரு. அதே போல் எனக்கு ஒரு குழந்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். எடுத்துக்காதப்பா அந்த தண்ணி குடிக்கிறவங்களாம் கூட்டாளிங்க நான் நிறையா இருந்தாங்க. அப்போ அதெல்லாம் விட்டு விளைக்கிறப்ப அவங்களாம் அவரை பார்த்து கிண்டல் செய்வாங்களாம், ரொம்ப படைப்பாங்களாம், கிண்டல் செய்வாங்களாம். ஓ நீ வரமாட்டியா அப்படியே எனக்கு கேட்பாங்களாம் தண்ணி குடிக்க திருப்பி. அப்போ இவர் அவங்களாம் பார்க்காத படிக்க வேலைக்கு போவாரா. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்களாம் ஏற்றுக்கலாம். ஆனால் சத்தியத்தை அப்போ ஏற்றுக்கலாம். அப்புறம் என்ன இவங்க கூட வேலைன்னு அவர் அவங்கள விட்டு பிரிஞ்சு தான் வந்தார். நானும் சிஸ்டர் சௌரி அவர் எங்கெங்கே வீட்டு கூட்டங்கள் நடக்கிறதோ அப்போல்லாம் இந்தியாவிலேருந்து நிறைய பிரசங்கர் அவங்க வருவாங்க. நாங்கள் போயிட்டு இங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கேருந்து பஸ் ஏறி நாங்கள் போவோம். சமயத்தில் என் கையில் காசு இருக்காது, அண்ணன் தான் எனக்கு காசு கொடுப்பாரு. அண்ணனால தான் நான் திரும்பி கர்த்தருக்குள்ளே நான் வந்தேன். அதுவும் இல்லாமல் அவர் வேலை செஞ்சு பழம் ஏற்றிட்டு எவ்வளோ கஷ்டத்தோடு வந்திருப்பார். ஆனால் என்னை நினைக்கிறாருன்னா ஒரு ஆத்மா வீணாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை கர்த்தருக்குள்ளாக திரும்ப கொண்டு வந்த ஒரு அருமையான சகோதரன். அதுக்கப்புறம் என் கூட அங்கங்கே சபைக்கு போகணும், அங்கங்கே பாட்டு படிக்க போவோம். நான் அவர் அண்ணன் தான் கூப்பிடுவேன், அவர் என்ன அண்ணன் கூப்பிடுவேன். வீட்டு கூட்டத்துக்கு போகணும். இப்போ நிறைய புறஜாதிகளை போய் சந்திக்கும் போது நானும் கூட போவேன். அப்போ அண்ணன் சொல்லுவார், நாங்கள் எப்படி பேசுகிறோம், நாங்கள் எந்தெந்த வகையில் பேசுகிறோம் அதெல்லாம் நீ கவனி, மற்றதை பற்றி குறை சொல்லக்கூடாது, மற்ற மதத்தை பற்றிலாம் பேசக்கூடாது, இப்படி நாங்கள் பேசுகிற மாதிரியே நீ பேசு, எங்கள் கூடயே வந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும்னு சொன்னவர் அண்ணன் தான் சொன்னார். அப்புறம் அவங்க அந்த ஊழியத்தின் பாதையில் என்னை கொஞ்சம் அப்படியே வழி நடத்தினாங்க. அப்புறம் ரச்சைக்கு போட்ட புதுசில் தெரியாதுங்களா, நான் ஏண்டிக்கிட்டு அப்படின்றது நிறையா வந்துருச்சு. அப்புறம் அண்ணங்கிட்ட போய் சொன்னேன், இது மாதிரி ரொம்ப கிண்டல் பண்ணுறானுங்க, நான் ஏண்டி பண்ணுறானுங்க, என்னென்ன செய்கிறது அப்படின்னு. அப்போ தான் அவர் சொன்னார், ஆண்டவர் சிலுவையில் அடிக்கும் போது கூட இவர்கள் என்னதுன்று தெரியாமல் செய்கிறாரு மன்னின்னு சொன்னார். அது மாதிரி நம்மளும் மன்னிக்க கற்றுக்கணும். அவங்க பேசாங்கன்னா நீ பேசாமல் இரு, எவ்வளோ தூரம் நம்ம பேசாமல் இருக்கோம் அவ்வளோ நல்லது தான் அப்படின்னு அவருடைய சாட்சி சொன்னார். இது மாதிரி நல்ல ஒரு அறிவுரையெல்லாம் சொல்லி வழி நடத்தினார். 1982 அவரோடு இருந்து அவருக்குள்ளாகவே என் வாழ்க்கை நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் எனக்கு நியமித்து கொடுத்தாரு. அவருக்கு 4 பிள்ளை இருந்துச்சு, சின்ன பிள்ளைங்க. அந்த சின்ன பிள்ளைங்க ஒரு கம்பத்து வீடு தான், அது 3ஆம் கட்டன்னு சொல்லுவாங்க. அது 3ஆம் வீட்டில் கம்பத்து வீடு, அது பிராஞ்சால் தான் அந்த பிள்ளைங்களை படுக்க வைப்பாங்க. ஒரு நாள் என்ன செஞ்சு
அந்த மண்ணெண்ணெய் விளக்கு எப்படி சாஞ்சி மண்ணெண்ணெய் ஊற்றி அந்த பிரஞ்சை வந்து அப்படியே எரிஞ்சு வந்து பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் அப்படியே எரிஞ்சு வந்துச்சு. அவர் பாருங்கள், எரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்களெல்லாம் எரிச்சிருக்கணும், எல்லாம் எரிஞ்சு நான் பிரஞ்சா எல்லாம் பழகத்தான் எல்லாம் எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு அப்படியே மக்கி அப்படி விழுந்துருச்சு. ஆனால் அவங்க பிள்ளைங்க இருக்கிற 3-4 பிள்ளைங்க படுத்துருக்கிற இடத்துல மட்டும் என்ன சில எரியாதபடிக்கு ஆண்டவர் அப்படியே பாதுகாத்து கொண்டார். அதான் கர்த்தர் அந்த நாட்களில் செய்த ஒரு மகிமையான காரியங்கள். அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாச்சு. அப்போ ஆண்டவரோட பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளாக கடந்து செல்லும் போது அல்லது அவர் ராஜ்யத்துக்கு போகும்போது கர்த்தருடைய காரியங்களை என்ன செய்கிறது, அவங்க பிள்ளைகளை பாதுகாக்க அவர் மகிமுள்ளவராக இருந்தார், பாதுகாத்துக்கிட்டார். கிறிஸ்தனன் சொல்லிட்டு அவர் கோயில் வச்சுருக்கிறாரு. அவருக்கு யாரோ தப்பாக போதனை செஞ்சதுனால என்னச்சாங்க, சரி நாங்கள் என்ன செஞ்சோம், சரி சுவிசேஷத்தை அறிவிக்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய்ட்டு பேசும்பொழுது அவர் பெரிய கத்தியை கொண்டு வந்துட்டு, நான் உங்களையும் வெட்டுவேன், இயேசு நான் வெட்ட போகிறேன்னு. அவர் ரொம்ப ஆங்காரமாக இருந்தார். 2 பேர்த்து நான் வெட்ட போகிறேன்னாரு. ஏன்னா நாங்கள் தனிமையாக இருக்கும்போது அந்த இதில் வீட்டில் அப்போ கர்த்தர் அங்கே இடப்பட்டார். அந்த மகனை என்ன செஞ்சார், சமாதானம் உண்டாக்கி அந்த மகனுக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஒரு கிருபை கொடுத்தாரு. அன்றைக்கு பயங்கரமான மனிதனாக இருந்தார். ஆனால் கேள்விப்பட்டேன் இன்றைய நாட்களில் அவர் ரட்சிக்கப்பட்டு ஒரு ஊழியராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் கேள்விப்பட்டார். அப்படிப்பட்ட காரியங்களை இந்த ஊழியக்காரர் மூலியமாக கர்த்தர் செய்தார். கோலம்பூருக்கு நாங்கள் வரும்போது அவரோடு தான் நான் வந்தேன். அந்த பிள்ளைங்களோடு தான் நான் நினைச்சேன். கம்மங்காந்தின்னு சொல்லுகிற ஒரு இடத்துக்கு வந்து அங்கே இருந்தோம். அங்கே இருக்கும்போது கம்மங்காந்தி தான் பேர், ஆனால் அது கொலகார கவமாக இருந்துச்சு. பயங்கரமான சத்தம், பயங்கரமாக இருக்கும். நாங்கள் கட்டி ஜெபம் போடும்போது கர்த்தர் ஒரு கிருபைப்படுத்தினார். அந்த இடத்தையும் கர்த்தர் ஆதாயப்படுத்திக்கிறதுக்கு ஒரு கிருபை உண்டாக்குனார். பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு சகோதரனும் என்னச்சுங்க ரட்சிக்கப்படத்தக்க வழியை திறந்து கொடுத்தாரு. ரேணு அண்ணன் குடும்பமாக வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் குடி வந்தாங்க. அவங்க அங்கே குடி வந்த பிறகு நாங்களும் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். அப்படி இருக்கிற காலத்தில் எங்களுக்கு சுவிசேஷம் சொன்னாருங்க. சுவிசேஷம் சொல்லி நாங்கள் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு அதுக்கு பிறகு எங்கள் தங்கச்சி அவங்களும் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டாங்க. அப்புறம் இன்னொரு தங்கச்சியும் அவங்களும் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தெலுங்குந்தானில் எங்கள் தம்பி குடும்பம் அவங்க சில காலங்களில் வியாதியில் கடந்து போகும்போது எங்கள் வீட்டுக்கிட்ட அவங்க வந்தாங்க. அவங்க சுவிசேஷம் சொன்னாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அங்கேயே 1 மாதங்கிட்ட அவங்க இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து எங்கள் அம்மா வந்தாங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் வியாதியாக, எங்கள் அப்பா இறந்துட்ட பிறகு கொஞ்சம் வியாதிப்பட்டு வந்திருக்கும் போது அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் சபைக்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டு போய்க்கிட்டா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் நாளடைவில் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. குடும்பத்தையும் அவர் வழி நடத்தினார். அநேக உதவிகளும் எனக்கு செஞ்சுருக்கிறாரு. விசேஷமாக கிரேஸ் அசெம்பிளி திருச்சபையில் தமிழ் பகுதி ஊழியம் வளர்ந்த காலம் பசரேனோடு கூட நாங்கள் சேர்ந்து இணைந்து ஊழியம் செய்த காலம், அநேகர் உருவாக்குற ஒரு காலமாக இருக்குது. God is using miraculously. அற்புதமாய் கர்த்தர் அவர் பயன்படுத்தினார். இன்றைக்கு பட்டாளஞ்சியா கிளாங் வட்டாரத்தில் நம்ம தமிழ் திருச்சபை போனாக்க ஒருவேளை வெவ்வேறு பிரிவுகளாக இருக்காங்க, சபை பிரிவுகள். யாராவது ஒரு சொல்லுவாங்க, பாஸ்டர் ரேணு எனக்கு சாட்சி கொடுத்தார், பாஸ்டர் ரேணு தான் எனக்கு ஞானசாரம் கொடுத்தார், பாஸ்டர் ரேணு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார், பாஸ்டர் ரேணு எங்கள் வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணி ஜெபம் பண்ணார். இப்படி நிறைய கர்த்தர் அவர்களை கொண்டு அநேகரை விடுவித்தார், ரட்சிப்புகளை நடத்தினார், சுகப்படுத்தினார், பலப்படுத்தினார், உருவாக்கினார். அவர் சாதித்தார். இஸ் அ லெஜண்ட், சாதனை படைத்தவர். சிறுமுடா ஊழியத்தில் ஆரம்பம் அஸ்திவாரம், ரைட், ஃபவுண்டேஷன் சரியாக இருந்தால் தான் அது மேலே கட்ட முடியும். ஃபவுண்டேஷன் போடணுனாக்கா கட்டலாம் காற்று வந்தால் போயிடும். அப்போது அந்த ஃபவுண்டேஷன் சரியாக இருக்கிறதுக்கு அண்டு அப்பாவை இணைச்சார், சேர்ந்து ஃபவுண்டேஷன் போட்டோம். இப்போது கட்டிக்கிட்டு வரோம். நிறைய தியாகம் பண்ணிட்டார். அந்த தியாகத்துக்கு போது நீங்களும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ இழந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். வீட்டில் இருக்க மாட்டார், சமயத்தில் டே அண்ட் நைட் ஓடிடுவார் ஊழியத்துக்குன்னு. ஸோ ஜஸ்ட் தேங்க்யூ ஆல் அண்ட் கண்டினியூ டு ரன் த ரேஸ். தொடர்ந்து ஓடுங்க. அந்த நேரத்தில் அப்பா வந்துட்டு யாருக்கும் ஆதரவு இல்லாத ஒரு நிலைமையாக இருந்துச்சு. பாஸ்டர்னு சொல்லும்போது ஆண்டருக்கு சேவை செய்கிறாரு. அந்த அவருக்கு நான் என்னால் முடிஞ்சது ஆண்டரோட கிருபையினால் உதவினால் அனைத்தும் நான் செய்ய உறுதியாக இருக்கேன். பண கஷ்டம் இல்லை, கொஞ்சம் மெதுவாகி சபையை நடத்திக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பிற்பாடு அவருக்கு வேண்டிய உதவியெல்லாம் என்னால் முடியல. அவரும் வந்துட்டு நல்ல ஒரு சபையில் வரவருக்கு ஆதரவாக இருந்துட்டு அநேக ஆத்மங்களை ரசிக்கிறதுக்கு அவர் ஒரு காரணகர்த்தாவாக இருந்தார். பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அந்த சபையிலே தமான்ஸ்ரீ மஞ்சா 1வது பகுதி
பிளாக்ல தங்கி, அதே சபையிலே தங்கி, குடும்பமாக தங்கி அதே இடத்திலே ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார்கள். முதலாவதாக அவர் தேவனோட அழைப்பு பெற்ற ஒரு மனிதன். அவருக்கு தேவனோட அழைப்பு அவர் மேலே உறுதியாக இருந்தது. ஆனால் அந்த நாட்கள் அவர் வேலை செய்து கொண்டு ஒரு டிரான்ஸ்போர்ட் வேன் ஓட்டி கொண்டு குடும்பத்தை பொறுப்படுத்தி நடத்தணும், சபையை பொறுப்படுத்தி நடத்தணும். அந்த பிள்ளைகள் மேலும் தன் பிள்ளைகள் மேலும் இருக்குகிற அந்த அன்பு, தன் குடும்பத்தார் மேலும் அந்த அன்பு இருந்தது. அநேகர் குடும்பத்தாருக்கு அவர் துணிந்து உதவி செய்வதை நான் இந்த ஊழியத்தின் பகுதியிலே பார்த்தேன். அந்த தகப்பன் உள்ளம்தான் சபையிலையும் அதே உள்ளத்தை காண்பிப்பார். சபையில் இருக்கிறவர்களும் தன் சொந்த பிள்ளைகளாக போலையே நேசித்து, கண்டித்து, அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும், அவங்க வாழ்க்கையை ஒரு முன்னேற்றத்துக்குள் கொண்டு வரணும் என்று முயற்சி பண்ணுவார். தன் சொந்த பிள்ளைகளுக்கும் அதையே கற்றுக் கொடுத்தார். 10 பிள்ளைகளோடு கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது தேவன் அவரை சந்தித்தபடினால அவருடைய பாரம், அவருடைய விருப்பம், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் எப்படியாவது தேவனை அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் ஜெபம் பண்ணி பிரயாசப்பட்டார். அதில் விசேஷமாக என்கிட்ட அடிக்கடி பேசுவார். இயேசு நல்லவர்மா, இயேசு நல்லவர்மா, நீ நம்புமா, அந்த தேவன் கைவிட மாட்டார், இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவார். ஆனாலும் இவருடைய ஜபமும் இவருடைய அன்பும் என்னை அப்படியாக அவர் இடத்துல கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து சொல்லி அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னாக்கா, இயேசு கிறிஸ்துக்குள்ளாராக எப்படி வாழணும், என் குடும்பத்தில் அவர் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டேன், இன்றைக்கும் கர்த்தருக்காக நிற்கிறேன்னு சொன்னாக்கா அது என்னன்னாகிய ரேணுகோபால்னால தான். பாஸ்டர் ரேணு குடும்பத்துக்கு மட்டும் தகப்பன் இல்லை, அவர் சபைக்கும் உங்கள் தகப்பனாக இருந்தார். சபை ஜனங்களுக்கு நல்ல வழியில் போதிப்பார். அவர் இந்த சபையில் இருக்கும் போல அநேக பேர்த்த சபையில் ஊழிக்காராக மாற்றிருக்காரு. நிறைய பேர்த்த லீடர்ஸாக உருவாக்கியிருக்காரு. நீங்களும் ஜெபம் பண்ணணும், ஜெபத்தில் உருவாக்கியிருக்காரு. அவர் கோபக்கார மனுஷன்தான். அவர்னால கோபம் வரும். எதனால் கோபம் வரும்னா, நம்ம ஊழியத்தில் சரியாக நடக்கலை, சரியாக சேர்ச்சுக்கு வரல, இதெல்லாம் குறித்து அவர் அதிகமான வேலையில் கண்டிப்பாக பேசியிருக்கார். அது மற்றவங்களுக்கு சமயத்தில் மனசு புண்படும் தான். ஆனால் என்னத்துக்கு சொன்னார்? நல்லதுக்கு தான் சொன்னார். ஒரு சின்ன காசாக இருந்தால் கூட அதில் உண்மையாக இருக்கும். அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, என் சேர்ச்சி காசுலேருந்து 10 காசு நான் எடுத்து தண்ணி கூட குடிச்சதில்லை அப்படின்னு சொல்லுவார். அப்படி அவர் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு தான் இப்போ நாங்கள் இருக்கிற பில்டிங் அவர் வாங்கினார். வாழ்ந்தாலும் இயேசுக்காக, மரித்தாலும் இயேசுக்காக தான் சொல்லுவார். அவர் சீரியஸாக கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் தான் இருக்கார். ஆனால் நாங்கள் சேர்ச்சுக்கு போனோமா, சபை எப்படி இருந்தது, ஆராதனை, ஆத்துமாக்களை பற்றி தான் விசாரிச்சார் அதிகமாக. அவர் இருக்கிறப்ப கூட நாங்கள் எந்த ஒரு சபையோட ஆராதனை மிஸ் பண்ணலை. உங்களுக்கு நம்ப மாட்டீங்க, அவர் மரித்து கூட நாங்கள் ஆராதனை மிஸ் பண்ணலை. அந்த டைமில் கூட அவர் நினைக்கிறாரு, நான் ஒரு மேய்ப்பன், என் மந்தையெல்லாம் நான் பாதுகாத்துக்கொள்ளணும், அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க என்னை விசாரிக்க. அந்த சூழ்நிலைலாம் அந்த கடைசி வரைக்கும் அந்த பெட்டில் அவர் ஊழியத்தை செஞ்சுட்டு தான் போனார். அந்த பேனியல் சர்ச்சுக்காக ஒரு தரிசனத்தோடு அவர் வேலை செஞ்சார். அந்த தரிசனம் என்னதுன்னா, நாங்கள் ஆண்டவரை முகமுகமாக பார்க்கணும். அதுதான் அவரோட தரிசனம். அது அவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய தரிசனமாக அவர் வச்சுருந்தார். இந்த சபை ஜனங்க ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரை சந்திக்கணும், ஆண்டவரோடு ஒரு இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி எவ்வளோ பிரயாசப்பட்டார். அந்த தரிசனத்தை இன்றைக்கி ஏன் உள்ள விதைச்சிருக்காரு, இந்த சபை ஜனங்கள் மத்தியிலும் விதைச்சிருக்காரு. அதை நாங்கள் தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டு அவர் செஞ்சு விட்டுட்டு போன இந்த ஊழியத்தை நாங்கள் முன்னேறி அவர் கூட இந்த ஊழியத்தை நாங்கள் நடத்த போகிறோம். என்னை சந்தித்தீரே என் வாழ்வில் இயேசுவே,